விசேஷமாக நாங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். நீங்கள் இன்றைக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது? அநேக குடும்பங்களில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள், குடும்ப ஐக்கியத்தை, அன்பை இழந்திருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியிலே பல பிரச்சனைகள், சமாதானம் இல்லை, அவர்கள் பேசிக்கொள்ளுவதில்லை, ஒரு அன்பின் ஐக்கியம் இல்லை, சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு இப்படியாக எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருக்க போது கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவில்லாமல் சத்துரு உங்கள் குடும்பத்துக்குள் புகுந்து உங்கள் நிம்மதியை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து, ஒருவருடைய தொடர்பு ஒருவருக்கு இல்லாதபடிக்கு துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அதே போல வேலை நிமித்தமாக வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட தன்னுடைய கணவனோடு பேசுகிறதில்லை, தன்னுடைய மனைவியோடு பேசுகிறதில்லை, தன் பிள்ளைகளை பற்றி யோசிக்கிறதில்லை, தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவனிக்காதபடிக்கு பலர் அப்படியாக இருக்கிறார்கள். பழைய காரியங்களையும் பழைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு, பழைய கோபங்கள், வைராக்கியங்கள், மனஸ்தாபங்களை வைத்துக்கொண்டு பலவிதமான பாவத்தின் சந்தோஷங்களை அங்கே தவறாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிலர் இருக்கிறார்கள். அண்மையிலே கூட ஒரு சகோதரி என்னோடு பேசும்போது சொன்னார்கள், நாங்கள் இங்கே ஒரு சில நேரம் ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்படுகிறோம், எங்கள் எஜமாட்டி நிமித்தம் நாங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் ரொம்ப ஒரு நேரம் ஆகாரம் கூட கொடுக்கவில்லை, சோறு சாப்பிட்டு பல காலங்கள் ஆகிவிட்டது, அப்படியாக சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கிறார்கள், என்ன செய்வதுன்னு தெரியவில்லை, வீட்டுக்கு பேச கொடுக்க என்று சொல்லி ஒரு சில சகோதரி கஷ்டத்தோடு கண்ணீரை அங்கே எங்களோடு கூட துக்கத்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு சிலர் நல்ல வசதியா எஜமாட்டி பார்க்கிறார்கள், எஜமான்கள் பார்க்கிறார்கள், ஒரு குறைவில்லாமல் கவனிக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு தேசத்தில் இருக்கிறதான தன்னுடைய குடும்பத்தை பற்றி நினைக்காமல் ஒரு சில மனைவிமார்கள், ஒரு சில கணவன்மார்கள் இருக்கிறார்கள். இது தவறான காரியம். அங்கே ராஜாத்தியாகிய எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொல்லுகிறார், நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும் என்று சொன்னால், எஸ்தரை வளர்த்து ஆளாக்கி அவளை பெரியவளாக்கின மொர்தெகாயுடைய பாடுகளை கூட நினைக்காமல் அவள் ராஜாத்தியா இருப்பதனால் சுகபோகத்தோடு வாழ்கிறார், எந்த குறைவில்லாமல் வாழ்கிறார். ஆகவே அப்படி வாழ்கிற போது தேசம் அழிகிறதையும் ஜனங்கள் அழிகிறதை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறாள் என்கிறதை மொர்தெகாய் உணர்ந்து சொல்கிறார். நீ இந்த காலத்துல மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும், ஆனால் நீ உன் தகப்பன் வீட்டார் அழிந்து விடுவீர்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அப்பொழுது எஸ்தர் உடனே உணர்ந்து மனம் திரும்பி உபவாசம் பண்ணி இரவும் பகலும் 3 நாள் ஜெபம் பண்ணி தன்னை தாழ்மையாக ஒப்புக் கொடுக்கும் போது தன் நிமித்தம் தேசத்துக்கு நன்மை நடக்கிறது. அதே போல வெளிநாட்டிற்கு தேவ பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தை நினைக்காமல், கணவன் மனைவி பிள்ளைகளை உறவுகளை நினைக்காமல் இருப்பாயானால் இந்த நாட்களிலே நீ நினைக்கணும், உனக்கு இந்த ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கு, சுலபமான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது, உனக்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது, ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது, நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு சுகமான தூக்கம், நேரத்துக்கு வசதியான வாழ்க்கை, இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு சுகம் கிடைத்திருக்கிறது. ஆனால் உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? உன் கணவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான், உன் மனைவி எவ்வளவு கஷ்டப்படுகிறார், உன் பிள்ளைகள், உன் தாய் தகப்பன் எவ்வளவு கஷ்டப்படுகிறார், அதை பற்றி உனக்கு தெரிகிறதா? உணர்வு இருக்கிறதா? இந்த காலத்திலே நீ மௌனமாயிருந்தால் இந்த ஜனத்துக்கு ரட்சிப்பு சாப்பாடை கொடுத்து பாதுகாத்து நடத்த தேவன் வேறு வழி வைத்திருப்பார். ஆனால் உன்னை வைத்து செய்ய வேண்டும் என்று நினைத்ததை நீ செய்யாததினால் உனக்கு அழிவு நேரிடும் என்று சொல்லி தேவனால் எச்சரிக்கப்படுகிறாய். ஆகவே தயவு செய்து ஏனோ தான் இந்த செய்தியை கேட்கிற தவறாய் புரிந்து கொள்ளாமல் உணர்த்தப்படுவதற்காக ஆகியோர் பேசுகிறார். தயவு செய்து உணர்வு அடையுங்கள், உங்கள் குடும்பத்தை நினையுங்கள், வீட்டாரை நினைத்து. இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கிற சம்பளம், உங்களுக்கு இருக்கிற வருமானம், இந்த நாட்கள் இங்கே வேலை செய்ய முடியாது, இலங்கையில வேலைக்கு போக முடியாது, சாப்பிட வசதி இல்லாமல் இருக்கிறது, கடைகள் மூடப்பட்டு இருக்கிறது, வெள்ளம், நோய்கள், பல பிரச்சனை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, வாழ்வா சாவாண்டு தெரியவில்லை. மனிதர்கள் ஒரு சில நேரங்களில் பிச்சை எடுக்கிற நிலைமை, ஒரு சில கேட்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது, வசதியாய் வாழ்ந்தவர்கள் கூட. ஆகவே நீ வெளிநாட்டில் இருப்பதினால் யோசேப்பை போல யாக்கோபின் தன்னுடைய தகப்பன் குடும்பத்தார் பசியோடு தாகத்தோடு இருக்கும் போது உனக்கு இந்த ராஜ்யமேன்மை கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு நீ விசாரித்து போஷிக்க வேண்டும். மறந்து போகாது, ஜாக்கிரதையாயிருங்கள். இன்னொரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். தான் இருந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இன்னொரு அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு நபரோடு, இலங்கையில தான் 2 பேரும்
வீட்டை விட்டு வெளியே வந்து அவனோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இன்னொரு மனுஷனோடு தொடர்பு வைத்துக் கொண்டு அங்கு பல அறைகளை எடுத்து தங்கிக் கொண்டு பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கிற ஒரு சில சகோதரிகளை நான் கேள்விப்பட்டேன். அது வேதனையாயிருந்தது. உனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, உனக்கு கணவன் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார், அவர்களை பற்றி நீ நினைக்க வேண்டாமா? ஒரு நாள் வாழ்வு இன்பம் என்று சொல்லி அங்கே மாமிச இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டு ஏதோ சம்பாத்தியம் கிடைக்கிறது சொல்லி மேல்வாரியான ஒரு வாழ்க்கை, கொஞ்ச நாள் சந்தோஷத்துக்காக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு சரீரம் ஆசை இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டு சந்தோஷமாய் வாழலாம் என்று சொல்லி உல்லாசமாய் இருக்கிற நீ கவனமாயிரு. அது பாவம். உன்னுடைய கணவன் மனைவி உன்னுடைய உறவுகள் இந்த நாட்டிலே கஷ்டப்படுகிறார்கள். நீ என்ன சொல்லிவிட்டு போனாய்? எதற்காக ஜெபித்துக் கொண்டு போனாய்? இந்த கதை மறந்து நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? உலக இச்சையானது பாவத்தை கற்பம் தரித்து அந்த பாவம் பூர்ணமடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த இச்சையான சரீர இச்சைகள், பண ஆசை இச்சைகள், இந்த சுகபோக இச்சைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையிலே பாவம் கற்பம் தரித்துக் கொண்டிருக்கிறது. பாவம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே வருகிறது. இது ஒரு நாள் பூர்ணம் அடையும் போது அந்த பிள்ளை கற்பத்தில் வெளியே வருகிறதை போல மரணம் வந்துவிடும். ஆகவே பரிசுத்தத்தை முக்கியத்துவம் கொடுத்து எதுக்கு ஜெபிச்சுட்டு போனீங்க? ஊழியர்கள் எதுக்காக ஜெபிச்சுட்டு போனீங்க? அந்த நோக்கத்தை முதல்ல நிறைவேற்றுங்க. ஆண்டவர் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. ஜெப நாளத்தான் இன்னைக்கு நீங்க தாங்கி நிக்கிறீங்க. பரிசுத்தமாயிருங்க. யாருமே பார்க்கறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி, யாருமே காங்கிறதுக்கு இல்ல, சொந்தக்காரன் கிடையாது, யாருமே இல்லைன்னு சொல்லி யோசேப்பு பாவம் செய்யலையே. பாவம் செய்யறதுக்கு அவன் இழுக்கப்பட்டான். ஆனால் அவன் உதறிட்டு ஓடினான். என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி இந்த பொல்லாப்பை செய்வது? அதுதான் பரிசுத்தம். பாவம் செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் அதை உதறிவிட்டு போகிறவர் தான் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள். ஆகவே வெளிநாட்டுக்கு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் மிச்சம் கவனமாயிருங்க. நீங்க துணிகரமா இருந்தீங்கன்னா இந்த நோய் உங்களை தொற்று பிடிச்சா கூட மரணத்தை பிறப்பிச்சிரும். இலங்கைக்கு கூட கொண்டு வர மாட்டாங்க. அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு வாணுங்க. அதனால வீட்டோட இருக்கிற கொஞ்ச நாள் பேசுங்க, சமாதானமா இருங்க, அன்பா இருங்க, ஐக்கியமா இருங்க. கர்த்தர் கொண்டாந்து சேர்க்கணும் நினைங்க. இல்லைன்னா ஆபத்து வாரிக்கொண்டு போயிடும். நீ நினைக்கிற சந்தோஷ வாழ்க்கை அங்க கிடையாது, அங்க கிடையாது. கர்த்தர் தற்காலிகமா வச்சிருக்கிற இந்த காலத்து இந்த தேசத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாம் போஷிக்கிறதுக்கு தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய சபையை போஷித்து காப்பாற்ற வச்சிருக்கிறார். இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நடந்தா தேவன் இங்க வரவிடாதபடிக்கு அடைச்சிருவார் வாசல். ஜீவனை இன்று இரவு உன்னை விட்டு எடுத்தால் நீ எங்கே போவாய்? யோசித்துப்பா. நரகத்துக்கு போயிடும். ஆகவே மனம் திரும்புவோம். ஆகவே அவர்களுக்காக அப்படி அந்த குடும்பங்கள் பிரிந்து ஒரு சில கணவனை நினைக்கிறது இல்லை, மனைவியை நினைக்கிறது இல்லை, பிள்ளைகளை நினைக்க தாய் தகப்பன் நினைக்கிறது இல்லை, இப்படி பிரிஞ்சு வாழ்றாங்க. இந்த காலத்துல கூட ஒரு சிலர் அப்படி கிடையாது. உண்மையா தான் குடும்பத்தை நேசிக்கிறாங்க. ஐயோ என் பிள்ளைங்க பசியா இருப்பாங்களே, என் கணவனுக்கு வேலை இல்லையே, இந்த நாட்கள் எல்லாம் அடைப்பட்டிருக்குமே, என்ன செய்யறதுன்னு சொல்லி கவலையோட இருப்பாங்க. ஐயோ என் தாய் தகப்பன் சாப்பிட இல்லாம இருப்பாங்களே, ஏதாவது அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி எப்ப மாசம் சம்பளம் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஐயோ என்னுடைய ஊழியத்தை தாங்கணுமே, ஊழியக்கான தாங்கணுமே, அவர்களுக்கு காணிக்கை தசமபாகம் அனுப்பணுமேன்னு சொல்லி ஏக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. உண்மையுள்ளவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரை நினைச்சு பயபக்தியோடு ஜெபிச்சுக்கிட்டு தானே காத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டின் எஜமான்கள் எல்லாம் காத்துக்கொண்டு அவர்களுக்காக ஜெபித்துக்கொண்டு இலங்கையில் இருக்கிற தன்னுடைய குடும்பத்துக்காக ஜெபித்துக்கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ்கிற உண்மையுள்ள பக்தி உள்ள பிள்ளைகள் இருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இதை பார்த்துக் கொண்டிருக்க தேவ பிள்ளை, இலங்கையில் கூட ஒரு நிலைமை பரிதாபமாக இருக்கிறதா? யோசிக்காதே. உன் துக்க நாட்கள் முடியும். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் உங்களுடைய துக்க நாட்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். பயப்படாதீங்க. நாங்கள் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போமா? விசுவாசம் உள்ள எல்லாரும் வெளிநாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்களும் கூட எங்களோட இணைந்திருக்கீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்களுக்கு ஆத்தும பாரம் இருக்கிறது, குடும்பத்தை பற்றி பாரம் இருக்கிறது, தேவன் மீது ஒரு பக்தி இருக்கிறனால தான் இருக்கிறீங்க. உங்களை மாதிரி ஆட்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உண்மையா நீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவரை. தேவ சமூகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் கருத்தாட்சி வைக்கிறோம்.
ஆண்டவர் அற்புதமாய் உங்களை பாதுகாத்து சுகபலத்தோடு நாட்டுக்கு கொண்டு வருவார். அது சீக்கிரமாய் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் ஆண்டவர் சீக்கிரமாய் மாற்றி விடுவார். இனிமேல் வரப்போகிற மகிமைக்கு இது ஈடாகாது. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரத்தினையும் வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய சபையிலிருந்து போனவர்களும் இன்னும் அநேகம் பேர் அந்த நாட்டில் இருக்கிற எங்களோடு தொடர்புடைய இதை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் மீது அவர்கள் தனித்து அந்த நாட்டில் வேலை செய்கிறார்களப்பா. அவர்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல எஜமான்கள் எஜமாட்டிகள் கிடைத்திருப்பார்கள். ஒரு சிலருக்கு பொல்லாதும் துன்மார்க்கமான நெருக்கப்படுகிற எஜமான்கள் எஜமாட்டிகள் கிடைத்திருப்பார்கள். அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆண்டவரே, யார் எப்படி இருந்தாலும் இந்த நெருக்கமான காலத்திலே தகப்பனே நல்ல எஜமான்கள் எஜமாட்டிகள் கிடைத்தது நிமித்தம் அவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்து தன் தேசத்திற்கு உறவுகளை மறந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த தேசத்தில் இருக்கிற உறவுகளை, கணவன் மனைவி பிள்ளைகளை நினைக்கு தகப்பனை நினைத்து வாழ ஒரு அன்பின் இருதயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அவர்கள் தகப்பனே தங்களுடைய வாழ்ந்த பழைய வாழ்க்கையை மறந்து போகாதபடிக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்த என்னை தேவன் இந்த நாட்டிலே கொண்டு வந்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தானே என்னை கொண்டு வந்தார் என்று நினைத்து தன் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க அவர்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணி நல்ல எண்ணங்களையும் புத்திகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. இந்த நாளிலே ஆண்டவரே, பேசாத மனைவி, பேசாத கணவன், பேசாத பிள்ளைகள், தாய் தகப்பன்மார்கள் தகப்பனை இந்த நாளிலும் தன் குடும்பத்தோடு பேசக்கூடிய நாட்களாக திருப்பி விடுவீராக, திருப்பி விடுவீராக. அவர்கள் எண்ணத்தின் நினைவுகளிலே தன் குடும்பத்தை குறித்த ஒரு பாரத்தை என் ஆண்டவர் கொடுப்பீராக ஆண்டவரே. அவர்களை மூடி வைத்திருக்கிற இருதயத்தை கட்டி வைத்திருக்கிற பாவத்தின் கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், பொல்லாத எண்ணங்கள், சத்துரின் தந்திரங்கள், பில்லி சூனிய மாந்திரிக வல்லமைகள் இப்பொழுது நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகி செல்வதாக, விடுதலை உண்டாகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. அந்த வீட்டுக்குள் உடைய வல்லமை செயல்படுவதாக. ஆவியானவர் இப்பொழுது தொடுவீராக, ஆவியானவர் பேசுவீராக. நீர் பேசினால் தான் திரும்புவார்கள். நாங்கள் யார் பேசினால் திரும்ப மாட்டார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மறந்த இருதயங்கள், மறந்து கொண்டிருக்கிற இருதயங்கள், கடினப்பட்டு போன இருதயங்கள், சத்துரின் வஞ்சகத்தில் அகப்பட்டிருக்கிற இருதயங்கள், பாவத்தில் அகப்பட்டிருக்கிற இருதயங்கள் தகப்பனை எந்த மனுஷன் பேசினால் திருந்த மாட்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசினால், நீர் பேசினால், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறும், எல்லாம் மாற்றப்படும். இப்பொழுது மாற்றம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் விடுதலையாக்கினால், குமாரன் விடுதலையாகினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னதை போல கர்த்தாவே, எங்கள் ஒரே இரட்சகராகிய தகப்பனே, ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக. ஆவியானவர் விடுதலையாக்கியது. அதே போல உண்மையாய் வேலை செய்து தன் குடும்பத்தை நேசித்த ஆண்டவரே, பல கஷ்டங்களையும் வேதனைகளை சகித்துக் கொண்டு, ஐயோ எஜமான் சம்பளத்தை கொடுக்கிறான் இல்லை, எனக்கு ஒழுங்காக ஆகாரம் இல்லை, எங்களை கவனிக்கிறான் இல்லை, எங்களுக்கு பல உபத்திரம் என்று சொல்லி பல பாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு சில குடும்பத்தை எஜமான்கள் நன்றாய் கவனித்து அவர்களுக்கு அதிகமாய் கொடுத்து உபசரிக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பையும் பாசத்தை வெளிப்படுத்தி அப்படியாய் ஆசீர்வாதத்தோடு நெருக்கப்பட்டுக் கொண்டு பல உபத்திரத்தில் வாழ்கிறவர்களை விடுதலையாக்கி நல்ல எஜமான்களாய் அந்த எஜமான்கள் மாறி இவருடைய துக்கங்களை விசாரித்து ஆறுதல் படுத்தி இவர்களுக்கு உதவியாய் இருக்கிற எஜமான்களை எழுப்பி கொடுத்தாண்டவரே, இவர்கள் சுகத்தோடு பலத்தோடு தன் குடும்பத்தை அன்பாய் விசாரிக்கிறதுனாலும் ஜெபிக்கிறதுனாலும் என் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீதும் பலமாய் இறங்குவதாக. கர்த்தர் இன்னும் இன்னுமாய் பாதுகாத்து சுகத்தோடு பலத்தோடு நாட்டுக்குள் திரும்பி வரும் வரைக்கும் என் தேவனுடைய கரம் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பதாக. எந்த தொற்றும் ஆபத்தும் அணுகாதபடிக்கு அப்பா அவர்கள் தனித்திருக்கிறார்கள் ராஜா. அவர்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. அவர்கள் மட்டும்தான் அந்த தேசத்திலே அந்நிய ஜனங்களுக்கு மத்தியிலே, அந்நிய எஜமான்களுக்கு மத்தியிலே வாழ்கிறார்கள். சொந்த பந்த உறவெல்லாம் இலங்கையில் இருக்கிறது, பல நாடுகளிலே இருக்கிறார்கள். தகப்பனே, அவர்கள் தனித்து வாழ்கிறார்கள் அப்பா. இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே உறவுகள், ஆனால் இவர்களோ தனித்திருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளை தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. தேவன் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆறுதல் படுத்துவீராக.
அதே போல ஆண்டவரே பாவ சந்தோஷங்களுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற வேஷத்தன விபச்சாரங்களுக்கு, குடி பழக்கத்துக்கு, போதை வஸ்துகளுக்கு கூட அந்த நாட்டில் அடிமைப்பட்டு போய் ஒரு சிலர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், ஒரு சிலர் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள், ஒரு சிலர் ஆண்டவரே அந்த ஏஜென்சியில கொண்டு போய் விடப்பட்டு இருக்கிறார்கள். இப்படியான நெருக்கமான ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த தவறினால், எந்த பாவத்தினால், எந்த அசுத்தத்தினால் அகப்பட்டு ஆண்டவரே இன்றைக்கு பாடுபட்டு கொண்டு உம்மை நினைக்காமல் கஷ்டத்தோடு வேதனையோடு இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பும்படி என் ஆண்டவரை தொட்டு ஆண்டவரை விடுவித்து நாட்டுக்குள் கொண்டு வருவீராக. தேவனே, தடைகளை மாற்றி அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, அற்புதங்களை செய்வீராக. தொடர்ந்து பிள்ளைகளை நடத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதே போல எங்களோடு சேர்ந்து இலங்கை நாட்டில் உள்ளவர்களும் எந்தெந்த குடும்பம் தன் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காய் ஜெபித்து பாரத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ அப்பா, இவர்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படி ஏசாயா 60:20 சொன்னதை போல உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னதை போல கர்த்தாவே, இந்த துக்க நாட்கள் முடியும்படி ஒரு அற்புதத்தை செய்து இந்த தேசத்தில் இருக்கிற ஆறுதல், சமாதானத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து அற்புத அடையாளங்களை செய்து கனப்படுத்துவீராக. கண்ணீர்களை துடைத்து மேன்மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கவலைப்படாதீர்கள், அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் நீங்க. யோவான் புஸ்தகத்திலே 16வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களோ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். இன்னைக்கு அப்படித்தான் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உலகத்தின் பிசாசானவன் உங்கள் குடும்பத்தை பிரித்து பாவ வலையிலே சிக்க பண்ணி அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். வேதனை கொடுத்து விட்டு அவன் சந்தோஷமாயிருக்கிறான். குடும்பத்தை பிரித்து விட்டு சந்தோஷமாயிருக்கிறான். கஷ்டத்தை கொடுத்து விட்டு சந்தோஷமாயிருக்கிறான். ஆகவே தான் அந்த வசனத்தில் இயேசுக்கு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களோ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார். தைரியமாய் இருக்க. ஆனாலும் அப்படியான சூழ்நிலை இன்றைக்கு நீங்கள் இருந்தாலும் இந்த நாள் முதல், இந்த நாட்களிலே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் இயேசு மாற்றுவார். ஆண்டவரே மாற்றுவார். கவலைப்படாதீர்கள், தைரியமாயிருங்கள். யோவான் 16:20 சொல்லுகிறதை போல தைரியமாயிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்கள் குடும்பம் திரும்ப சேரும். சாத்தானுடைய வலைகள், திட்டங்கள் இன்றைக்கு தகர்க்கப்படும். அவனுடைய அஸ்திவாரங்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது. தேவன் திரும்ப அவர் திட்டத்தின்படி இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க தேவன் பாதுகாப்பை கொடுப்பார். தைரியமாய் சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே தேவனிடத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று நம்புக. அது கட்டாயம் நடக்கும். அதான் உண்மை. ஆமென். ரைட். நாங்கள் பார்ப்போம் இப்பொழுது ரோமர் புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொண்டு ஒரு சில காரியங்களை வாசிக்கும்படியாய் கேட்போம். 1வது வசனத்திலே இருந்து நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கும்படியாய் கேட்போம். 3வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாமிசத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அடுத்தது, அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. ஆமென்.
அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இங்கே ரோமருக்கு எழுதும் போது ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். அவர் காணும் போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை பார்க்கும் போது அவருக்கு மகா பெரிய ஒரு வேதனையோடு கூட இருக்கிறதை பார்க்கிறார். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விட்டு இடறி பலவிதமான வழிகளை தேடிக்கொண்டு தேவனுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். அதனால அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரி வேதனை. பவுலுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, ஆண்டவருக்காக மட்டும் ஆத்தும அறுவடை செய்யணும். வேற பேர் புகழ் அந்தஸ்து அதெல்லாம் அவசியம் இல்லை அவருக்கு. ஏன்னா அதெல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு. ஊழியத்துக்கு வர முதல்ல பவுலுக்கு நல்ல பேர் இருந்துச்சு, எல்லா மக்களுக்கு மத்தியில பேர் இருந்துச்சு, தேசத்துல பேர் இருந்தது, பெரிய பெரிய அதிகாரிகள் இடத்துல அறிமுகம் இருந்தது. அவர் கேட்டா என்னன்னாலும் செய்வாங்க. அது அவர் செய்யறது யாரும் தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் கொலை செஞ்சாலும் அவர் கைது செய்ய ஆள் கிடையாது. பரிசுத்தவான்களை அடிச்சு கொண்டார், துன்பப்படுத்தினார், சிறையில போட்டார், என்னன்னு கூட யாரும் அரசாங்கம் கேட்டுக்கொள்ளல. சபையெல்லாம் துன்பப்படுத்தினாரு, ஒருத்தர் எதிர்த்து நிக்கல. சபையெல்லாம் பயந்து பவுலுக்கு பயந்து ஓடினாங்க. அப்படி ஒரு அசைவு அந்த நாட்கள்ல கொண்டு வந்திருந்தார். அவ்வளவு பெரிய பாதிப்பை தேவ ஜனங்களுக்கு மத்தியில கொண்டு வந்து கொண்டிருந்தார். அதனால் சபையார் எல்லாத்துக்கும் அன்னைக்கு இந்த அப்போஸ்தலர்கள், அன்னைக்கு இந்த விசுவாசிகள், அன்னைக்கு இந்த சபை மக்களிடத்துல இவர் நல்ல பேர் பெற்றிருந்தார். சவுல்னு சொன்னா பயந்துருவாங்க, அப்படியான ஒரு பேர் பெற்றிருந்த ஒரு மனுஷன் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த போது அவர் சொல்றார், எனக்கு லாபமான யாவற்றை நான் குப்பையாக நஷ்டமாக எண்ணுகிறேன். அந்த பேர் புகழ் அந்தஸ்து படிப்பு என்னுடைய பெருமை என்னுடைய பதவி எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, அதெல்லாம் குப்பை. எனக்கு ஆண்டவருக்காக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்னை அழைத்த தேவன் ஆத்தும அறுவடை செய்யும்படி அழைத்தார். அந்த ஆத்தும அறுவடை செய்யும் இந்த காலத்திலே எனக்கு பெரிய வேதனை, இப்படிப்பட்ட வேதனை இதுக்கு முன்பதாக என் வாழ்க்கையிலே வரவில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த வேதனை காரணம் என் ஜனங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற இந்த நன்மையான ஆசீர்வாதங்களை அறியாமல், இதை அனுபவிக்காமல், இந்த வாக்குத்தத்தங்களை பெற்று வாழாமல் இருக்கிறார்களே என்கிற வேதனையோடு கூட அவர் பேசுகிறார். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு பதிலாக நானே சபிக்கப்பட்டவனாய் போனால் நலமாய் இருக்குமே என்று சொன்னால், இவ்வளவு பெரிய சத்தியத்தை அறிந்து, இவ்வளவு உண்மைகளை அறிந்து, இந்த தேவனை அறிந்த பின்பும் இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு சொல்லியும் கேளாமல் போகிறார்களே என்கிற வேதனையினாலே அந்த பவுல் அப்படி சொல்லுகிறது. நானும் அறியாமல் தான் பரவாயில்ல போல இருக்கே, இவ்வளோ சொல்லி கேட்க மாட்டாங்களே அப்படி சொல்லி பவுலுக்கு வேதனை. அந்த வேதனையை பற்றி அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த இடத்துல சொல்லுகிறார் 2வது வசனத்துல, நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அவர் சொல்றார், நான் பொய் சொல்லல, என் ஆண்டவருக்குள் நான் உண்மையை சொல்லுகிறேன். அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்கு நான் உண்மை சொல்றேன், அதே போல பரிசுத்த ஆவியானவரும் என் மனசாட்சி இருந்து உண்மையை சொல்றார். அவர் எனக்கு சாட்சி கொடுக்கிறார். நீ சொல்றது உண்மைதான், எனக்கு புரியுது, இந்த ஜனங்க செய்யற காரியம் புரியுது, தப்பான வழியில போறாங்க புரியுது, என்ன தேடாம போறாங்க புரியுது, நீ வேதனைப்படுறது எனக்கு தெரியுது பவுல். ஆனாலும் தேவன் அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படி பவுலை தொடர்ந்து பயன்படுத்தும்படி விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்க வேண்டும். தேசத்தின் ஜனங்களை குறித்து, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, சபையில் இருக்கிற மக்கள் பின்வாங்குகிறதை குறித்து, ஜனங்கள் தேவனை தேடாமல் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜனங்கள், வாக்குத்தத்தத்தின்படி வாழ வேண்டிய ஜனங்கள் கூட இப்படி பின்வாங்கி இருக்கிறார்களே என்கிற பாரம், இடைவிடாத ஒரு வேதனை, மன துக்கம் நம்முடைய இருதயத்தில் இருந்து தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். பொய்க்காக, தேசத்துக்காக, மாயத்துக்காக அல்ல. பவுல் அப்படியாக ஒரு துக்கப்படு சொல்லிக்கொண்டு திரியப்படியாக அல்ல, உங்களை குறித்து எனக்கு ரொம்ப துக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லை. அவர் சொல்றார், தெளிவா சொல்றார், எனக்கு மிகுந்த துக்கம் இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மை சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்மையா பேசுறேன். எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என் மனசாட்சியில சாட்சி கொடுக்கிறார். எனக்குள்ள ஆவியானது தெரியும், உங்க நிமித்தம் நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு சொல்லி, உங்களுக்காக எவ்வளவு பறந்து பேசுகிறேன்னு சொல்லி, அதனால நானே சபிக்கப்பட்டு நான் நலமா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்களையே தேவன் அங்கே கத்த எங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்தது போல, இனிமேல் ரட்சிக்கப்படுகிற ஜனத்துக்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கணும்.
அதுதான் உண்மையான ஊழியக்காரர். தான் பவுல் 12வது அதிகாரத்துல ரோமர் 12:1 சொல்றாரு. அவர் அங்க சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்னன்னு சொன்னா, அந்த வசனத்தை 3 வசனத்தை வாசிக்கிறேன், திரும்ப கேளுங்க பாருங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும் சொன்னா, எங்களுடைய சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமுமான ஒரு ஜீவபலியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கணும். எங்களை ஒப்புக் கொடுக்கணும். அப்புறம் தான் தேவன் அற்புதம் செய்வார். எங்களை ஒப்பு கொடுத்துடணும். ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும். தெரியுமா, ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாதான் ஆண்டர் நம்மை கொண்டு ஒரு பெரிய வேலையை செய்ய முடியும். தேவன் தான் அவருக்கு பிரியமான ஒரு பலியா இருக்க வேண்டும் எங்களுடைய சரீரம். அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவபலியா. ஜீவபலினா செத்தது, கொன்னது, மறுத்து போனது, பலிப்பிடத்தில் இருக்கிற மிருகம். ஜீவபலி ஜீவன் எடுக்கப்பட்ட ஒரு பலி. அதே போல நாங்க கிறிஸ்துவுக்காக மாமிசத்திலே செத்தவர்களாய் இருக்க வேண்டும், ஆவியிலே பிழைத்திருக்க வேண்டும். அதான் ஜீவபலி. அப்ப பவுல் என்ன செஞ்சிட்டாருன்னா, அவர் தன்னை மாமிசத்திலே செத்து கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறார். அதான் அவர் சொல்றார், வாழ்கிறது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கிறார். ஆமென். நான் வாழ்கிறது சரீரம் பவுலா இருந்தாலும் எனக்குள் இருக்கிற பார்வை, சிந்தனை, பேச்சு, கிரிகை, நாடி, நரம்பு, துடிப்பு எல்லாமே இயேசு 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 இயேசுவே. அதுதான் பவுல் சொல்றார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை வாழும்போது தேவன் அவனுடைய தேவைகள் என்னென்ன தேவைகள், அவனை வைத்து என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், அவனுக்கு எந்த நன்மை குறைவில்லாதபடிக்கு தேவன் அவனை போஷித்து காப்பாற்றையும் அவனை பாதுகாக்கையும் அவனை வழிநடத்தவும் அவனை எல்லா நேரத்திலையும் நடத்தி கொண்டு போவதற்கு தேவன் உண்மையாக இருப்பார். நான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு எல்லாம் செய்ய பலன் உண்டு. அவர் சொல்லல எனக்கு எல்லாம் செய்ய முடியும். நீங்க சொல்லுங்க, வேணும் என்ன செய்யறேன், என் படத்தை வச்சு என்ன வேணா செய்ய வேணும், எனக்கு அதிகாரம் என்ன வேணா செய்ய முடியும், நான் படிச்சிருக்க என்ன வேணா செய்ய முடியும், என் பதவியை வச்சு என்ன வேணா செய்ய முடியும், எனக்கு நல்ல ஜனங்க அறிமுகமா இருக்காங்க, எனக்கு என்ன வேணா செய்ய முடியும். நீங்க சொல்லலாம், நான் நல்ல ஒரு எஜமான்ட்ட வேலை செய்யறேன், அவர்கிட்ட என்ன வேணா எனக்கு செய்ய முடியும், சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லலாம். நாசிலே சுவாசம் பண்ணுகிற மனுஷனை நீ நம்பாதே அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. உன் எஜமான உன்னை தூக்கி வெளியே வீசிடுவான். கர்த்தர் ஒரு சின்ன வேலை செஞ்சாருன்னா ஜாக்கிரதையாயிரு. தப்பு பண்ணாத யோசேப்பே தூக்கி எஜமான் வெளியே போட்டானா, தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க உன்னை தூக்கி போட எவ்வளவு நேரம் பிடிக்கும்? எந்த தவறுமே பண்ணலையே யோசேப்பு. அவன் பாவம் செஞ்சுட்டு உல்லாசமா வாழ்ந்திருக்கலாம். அவனுக்கு எந்த தடையும் கிடையாது, யாருக்குமே தெரியாது. சந்தோஷமா இருந்திருக்கலாம், தொடர்ந்து பாவத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கலாம், இன்னும் சுகபோகமா வாழ்ந்திருக்கலாம், நிறைய சொத்து சுகத்தோடு நல்லா சாப்பிட்டு அவன் வாழ்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தருக்கிறதுமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்தை உதறிவிட்டு போனது நிமித்தமாக, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டது நிமித்தமாக, தன்னை தேவனுக்காய் ஜீவபலியாய் ஒப்புக் கொடுத்தது நிமித்தமாக சிறைச்சாலைக்கு போனான். பரிசுத்தம், பரிசுத்தம். இன்னைக்கு சுகபோகமா இருக்கிறோம், எங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மனுஷன் மறந்துடுவான், தூக்கி வீசிடுவான். கர்த்தரை பிடிங்க, ஜீவபலியா ஒப்புக் கொடுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. கர்த்தர் உங்கள் எல்லா தேவைகளை சந்திக்க போகிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக சொல்றார். பரிசுத்தமாகிற மனுஷனோடு கூட தேவன் இருப்பார், அவனுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். ஆமென். அதான் அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போட்டு வாழாதீங்க, நேரத்துக்கு ஏத்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி வேஷம் போடாதீங்க, சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி பேசாதீங்க, சந்தர்ப்பவாதிகளா இருக்காதீங்க, வேஷம் போடாதீங்க. தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறார். உங்க மனசாட்சி சொல்லும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என் மனசாட்சியும் எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி எனக்கு சாட்சி கொடுக்கிறார். நான் உண்மையை சொல்லல, கிறிஸ்துவுக்கு உண்மையை சொல்லுகிறேன் சொல்றாரு. போய் பேசுற, உண்மையை பேசுறேங்கிறாரு. அப்ப நம்ம மனசாட்சி தெரியும், நாங்க எந்தெந்த இடத்துல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம், யாரோட பேசும்போது வேஷம் போட்டு பேசுறோம், எந்தெந்த வேலையில வேஷதாரிகளை திரிகிறோம் சொல்லி தேவன் எல்லாவற்றையும் அறிவார்.
அதனால் தான் பவுல் சொல்கிறார், நீ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதே. அது ஊழியமாய் இருக்கலாம், குடும்பமாய் இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், தொழிலாய் இருக்கலாம், எந்த நாட்டில் இருக்கலாம், எந்த எஜமான இடத்துல இருக்கலாம், எஜமாட்டி இடத்துல இருக்கலாம், கணவன் இடத்திலே, மனைவி இடத்திலே, பிள்ளைகள் இடத்திலே, தாய் தகப்பன் இடத்திலே, யார் இடத்துல இருந்தாலும் நீ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ பழக வேண்டும். ஆமென். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எல்லா இடத்திலையும் நீ பரிசுத்தமாயிரு. உன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டான், உனக்கு வேஷம் இருக்கக்கூடாது. உனக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு தன்மை கிறிஸ்து இயேசு மட்டுமே. உன்னை காண்கிறவர்கள் அந்த ஆண்டவரை காணும்படி நீ வாழ வேண்டும். உன்னுடைய சுபாவத்திலே, உன்னுடைய பேச்சிலே, உன்னுடைய கிரிகையிலே, உன்னுடைய செய்கையிலே இயேசுவை வெளிப்படுத்துவது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை. ஜீவபலியை ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்படின்னா எங்க வாழ்க்கை மாறணும். கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமா மாறணும், வைராக்கியமா மாறணும். கவலைப்படாதீங்க. ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு இந்த உலகத்தில் பல விதமான இடைவிட பவுலுக்கு இருந்த வேதனையை பத்தி அன்னைக்கு பேசுறார். அவர் ஆத்தும வாரத்தில் இருந்த வேதனை. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில இதை விட பல விதமான வேதனைகள் நீங்க சந்திக்கலாம். உங்க குடும்பத்துல பல பிரச்சனை இருக்கலாம். வியாதி நிமித்தம் நீங்க பயத்தோட கணக்கத்தோடு இருக்கலாம். நான் வாழ்வனா சாவனான்னு தெரியல சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தைரியமாயிருங்க. நாம நினைக்கிறது எல்லாமே நடக்காது. கர்த்தர் நினைக்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ரட்சிக்கப்படாதவனுக்கு அதுதான். அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும். அவன் நினைச்சிருப்பான். மைக்கேல் ஜாக்சன் என்கிற உலக புகழ் பெற்ற ஒரு பாடகர் இருந்தார், ஒரு நடன கலைஞன் இருந்தான். அவனிடத்திலே நிறைய மருத்துவர்கள் சுற்றிலும் இருப்பார்கள். அவனுக்காக எந்த அவயத்தையும் தியாகம் பண்ணக்கூடிய ஆட்களை அவன் பக்கத்திலே வைத்திருந்தான். அவர்கள் எந்த நேரத்திலும் இவருக்கு ஒரு அவயம் பாதிக்கப்பட்ட உடனே கொடுக்கக்கூடிய அளவுல அவங்க எல்லாம் அப்படி பக்கத்தில் வச்சிருந்தான். கோடிக்கணக்கான சொத்து இருந்தது. உலக புகழ் பெற்ற பெரிய பெரிய அந்த பெரிய ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மனிதன். அவன் அவ்வளவு பெயர் பெற்றவன். அவன் சொன்னானாம், நான் 150 வருஷம் உயிரோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுதான். அவனுடைய தோற்றம் ரொம்ப கருப்பான ஒரு ஆள். மேக்கப் பண்ணி, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவன் முகத்தை அழகுபடுத்தி அநேக இருதயங்களை கவர்ந்து கொள்ள, வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்களை இருதயங்களை கவர்ந்து கொள்ளும்படியாக அப்படி நடன கலைஞனாய் புகழ்பெற்ற பாடகனாக அவரை நினைத்து அழுவார்களாம். அவன் பாடும் போது அழுவார்கள். வாலிப பிள்ளைகள் அழுவார்கள். அவனோடு ஒரு நாள் வாழ வேண்டும் என்று துடிப்பார்களாம். அப்படிப்பட்ட அந்த பாவ ரசனைகளை கொடுக்கும் இச்சையை எழுப்புண்டு போகக்கூடிய அளவுக்கு உலகத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தான். அநேக மனங்களை, இருதயங்களை, சிந்தனைகளை தன் பக்கம் ஈர்த்து வைத்திருந்தான். அவன் சொன்னான், 150 வருஷம் நான் உயிரோடு வாழணும். அதனால எந்த அவயம் பாதிக்கப்பட்டாலும் அவயங்களை கொடுக்க சுற்றிலும் அநேகர் இருந்தார்கள். அவனை அடிக்கடி அவன் சாப்பாடு, அவன் தண்ணீர், அவனுடைய உடை, அவனுடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் பரிசோதனை பண்ணுவதற்கு அவங்க நிறைய மருத்துவர்கள் இருந்தார்கள். அவ்வளவு வைத்து கோடிக்கணக்கான சொத்து உள்ள அந்த மனிதன் எதிர்பார்க்காமல் ஒரு நாள் திடீரென்று மரித்து போனான். என்ன பிரயோஜனம்? அது தேவ சித்தம். தேவன் மனிதன் நினைக்கிறது அல்ல அவன் வாழ்க்கையில் நடக்கும். தேவன் நினைக்கிறது தான் நடக்கும். ஆகவே உன் வாழ்க்கையிலும் தேவன் நினைத்தது மட்டும்தான் நடக்கும். யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில நீ செய்ய நினைக்கிறது தடைப்படாது ஆண்டவரே. நண்பு தேவ பிள்ளையே, நீ வேஷந்தாரியாய் தெரியாமல் நீ கர்த்தருக்கு முன் வெளியரங்கமாய் இருந்தால் தேவன் உன்னுடைய எல்லா காரியத்தையும் பார்த்துக் கொள்வார். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. உனக்காக யாவை செய்து முடித்து விட்டார். நீ அதை அனுபவித்துக் கொண்டு போவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதை அனுபவித்துக் கொண்டு போக அழைக்கப்பட்ட நீ உத்தமனாய் தேவனுக்கு முன் இருந்தால் போதும், உண்மையுள்ளவனாய் இருந்தால் போதும், தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் போதும். ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 56வது அதிகாரத்திலே, ஏசாயா 56வது அதிகாரத்தை வாசிக்க முன்பதாக நாங்கள் அதுக்கு 55வது அதிகாரத்திலே
11வது வசனத்தை ஒரு முறை வாசிக்கும்படி கவனமாய் கேளுங்கள். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரிடத்துல வெறுமையாய் திரும்பாது. ஆண்டவர் சொன்னதை செய்யும், அது வாய்க்கும். தேவன் உன்னை பார்த்து சொன்னார், உனக்காக நான் யாவை செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நீ தேவனுக்கு நீதியாய் நடந்தாலே போதும். நீ கர்த்தருடைய பார்வையிலே அவருக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியை ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தாலே போதும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழக்கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் நல்லா யோசிச்சு பகுத்தறியணும். என்ன வச்சு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறார், என் மேல அவருக்கு நோக்கம் என்ன, அவர் நான் என்ன செஞ்ச விரும்புறார், அவர் என்ன நான் என்ன சேர்த்து சித்தமா இருக்கிறார், அப்படி நல்லா பகுத்தறிந்து உங்கள் மனம் புதிதாக இருந்தனால், உங்கள் இருதயம் தேவனுக்கு பிரியமாய் மாறினால் நீங்கள் மறுரூபமான ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற எந்த வார்த்தையும் பெருமையாய் திரும்பாது. ஆகவே தான் ஏசாயா 60:20 சொன்னார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்படின்னா ஆண்டவர் உங்களை நேரம் அந்த வசனத்தை அனுப்புறாருன்னா உங்க துக்க நாட்கள் அதி சீக்கிரத்தில் முடிய போகிறது. யோவான் 16:20 சொல்லுகிறதை போல ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்ட வசனத்தை அனுப்பி இருக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சந்தோஷமாய் மாற்றுவார் தெரியுமா? நீங்க அடுத்த வசனங்கள் 2ஐயும் பாருங்க. 17 ஏசாயா 55வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசித்தோம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வசனமும் பெருமையாய் அவரிடத்தில் திரும்பாது, அது விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின நோக்கம் காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆண்டவர் சொன்னார்னா அது அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். ஆகவே அடுத்த வசனம் சொல்லுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்றானா, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் கை கொட்டும். இயற்கை உங்களுக்கு சாதகமா மாறப்போகிறது. இயற்கை உங்களுக்கு சுவிட்சமாய் மாறப்போகிறது. இயற்கை உங்களுக்கு ஆனந்தத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. உங்கள் நிமித்தம் இயற்கை சந்தோஷம் அடையத்தக்கதாய் தேவன் உங்களை கொண்டு வர போகிறார். அது மட்டுமா? அடுத்த வசனம் பாருங்க, இதுவரைக்கும் முச்செடிகளுக்கு பதிலாய் தேவதாரு விருட்சங்கள் முளைக்கும். இதுவரைக்கும் வாழ்க்கையே முச்செடிய மாதிரி இருந்துச்சா? எந்த பக்கம் திருமணால குத்துறதுதான் வாழ்க்கை. பண பிரச்சனை நெருக்கப்பட்டு, குடும்ப வாழ்க்கை நெருக்கப்பட்டு, மனைவினால, கணவனால, பிள்ளைகளால, தாய் தப்பனால நெருக்கப்பட்டிருக்கீங்களா? உறவுகளால நெருக்கப்பட்டிருக்கீங்களா? தொழில் வியாபாரத்தில் நெருக்கப்பட்டு முள்ளுகளை போல இடைவிடாத மனவேதனையில் கலங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தாங்க முடியாத உபத்திரம் வேதனை இருக்கிறீர்களா? முள்ளுகளை போல குத்தப்படுகிறீர்களோ? வேதம் சொல்லுகிறது, உன்னப்பாட்டின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே பள்ளத்தாக்கிலே லீலி புஷ்பம் எப்படி முள்ளுகளுக்குள் எப்படி இருக்கிறதோ அப்படி எனக்கு பிரியமானவள் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லில்லி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாளாம். தேவன் ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? இந்த முள்ளுகளுக்குள் இருக்கிற இந்த பூவானது அந்த காற்றிலே அசையும் போது அதிலே இருக்கிறதான அந்த முள்ளுகள் அந்த பூ மீது குத்தும் போது அந்த சிதைவு வாசனையை கொண்டு வரும். அந்த பள்ளத்தாக்கில் ஒரு வாசனையை கொண்டு வரும். அதே போல இதுவரைக்கும் உனக்கு விரோதமாய் குத்தப்பட்ட உலகத்தின் முட்கள் எல்லாம் தேவனுக்காக வாசனை வீசுகிறதாய் ஒரு கேதுரு விருட்சத்தை, தேவதாரு விருட்சத்தை உண்டாக்கும்படியாக இந்த முள்ளுகள் இதுவரைக்கும் உன்னை குத்தி இருக்கிறது. இனிமேல் கர்த்தர் உன்னை தேவதாரு விருட்சமாய் உயர்த்த போகிறார். ஆமென். இதுவரைக்கப்பட்ட பாடுகள், இதுவரைக்கப்பட்ட உபத்திரம், இதுவரைக்கப்பட்ட கண்ணீர், இதுவரைக்கும் அடித்த கண்ணீர், அவமானங்கள், நிந்தனைகள், துக்கங்கள், இல்லாமை, முடியாமைகள், ஏளனப்படுத்த வாழ்க்கை, உன்னை தூசித்த வாழ்க்கை, எல்லாவற்றிலும் இருந்த வந்த முள்ளுகள் உன்னை குத்தி 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 அதை தாங்க முடியாத அளவுக்கு வேதனை நிறைந்ததா இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், முச்செடிகளுக்கு பதிலாய் தேவதாரு விருட்சங்கள் முளைக்கும் உனக்காக.
ஆண்டவர் ஆசீர்வாதமான காலத்தை கொண்டு வர போகிறார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் முளைக்க பண்ண போகிறார். தேவதாரு விருட்சங்கள் முளைக்கும் முளைக்கும். காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். காஞ்சோரின்னா தெரிந்தானே, அங்க முட்கள் சிறைந்து அது வந்துட்டு சாபத்துக்கு அடையாளம். நீங்க வடக்கு கிழக்கு போனீங்கன்னா அங்க இருக்கும், பாலைவனத்தில் இருக்கும், அப்படியே பெரிய படர்ந்து வளர்ந்து இருக்கும். அந்த முள் அதுல நிறைய இருக்கும். உள்ள போயிட்டு அங்க குத்தப்படும். அதெல்லாம் வீட்டு முன்னுக்கு கூட வைக்க வேணாம்பாங்க. அது சாபமான மரம், அதனால வீட்டுக்குள்ளே வைக்க வேணாம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாலைவனத்தில் வளரும். அது அப்படியே படர்ந்து வளரும். ஒண்ணு வந்துருச்சுன்னா போதும், அது விதை செத்தனை போயிட்டு எல்லா இடத்துலயும் வளரும். அது அப்படி கிடக்கும். அது ஆகவே இந்த காஞ்சோரி செடிகளுக்கு பதிலாக மிருது செடியை இதுவரைக்கும் எல்லா பக்கம் அடைக்கப்பட்டு எங்க போனாலும் குத்து, எங்க பட்டாலும் வேதனை, யாருகிட்ட பேசினாலும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, யாருகிட்ட என்ன சொன்னாலும் அவங்க தவறா பேசுறாங்க, நல்லதா பேசினாலும் தீமையா தான் நினைக்கிறாங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குது? எனக்கு மாத்திரம் ஏன் இந்த வேதனை? என்னை மாத்திரம் ஏன் யாரும் புரிந்து கொள்கிறார் இல்லை? அதனால் என் இருதயம் இடைவிடாது வேதனைப்பட்டுக் கொண்டு இருக்கிறதே. கர்த்தாவே, இதுக்கு ஒரு முடிவில்லையா என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார், மிருது செடிக்கு பதிலாக அங்கே மிருது செடிக்கு காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி வளரப் போகிறது. மென்மையான அழகான வாசனை கொடுக்கக்கூடிய பிரயோஜனமான செடிகளை கர்த்தர் உனக்காக எழுப்ப பண்ண போகிறார். ஆமென். அதுக்கு பிறகு அவர் சொல்றார் பாருங்க, கவனமா கேளுங்க. அதை கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமென். இது மேல் அந்த காரியம் இனிமேல் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போ தெரியுமா? அதை கர்த்தருக்கு கீர்த்தியாகவும். ஆமென். ஆண்டவர் உங்களை வைத்து உங்கள் மூலியம் அவருடைய நாமம் கீர்த்தி அடைய போகிறது. அவருடைய நாமம் மகிமை அடைய போகுது. இந்த வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. இந்த வார்த்தை தன்னிடத்திலே வெறுமையாய் திரும்பாது. அது தான் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், அதை கர்த்தருக்கு கீர்த்தியை உண்டாக்கும். இனிமேல் தான் இருக்கு காலம். இனி புரிஞ்சுக்கிறங்க, உங்களை வச்சு அவருடைய நாமத்தை கீர்த்தியாக உண்டாக்க போகிறார். ஆமென். இலங்கை தேசத்தில் இருக்கிறதான முக்கியமான ஒரு மத தலைவர் சொன்னார். அவர் வந்துட்டு என்ன அறிக்கை பண்றாரு சொன்னா, நாங்க தான் இந்த நாட்டு ஜனாதிபதியை கொண்டு வந்தோம், நாங்க தான் இந்த நாட்டுல இந்த ஜனாதிபதி வர்றதுக்கு காரணமா இருந்தாரு. ஆனா இவர் போற போக்கு யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு, யாரையும் மதிக்க மாட்டாரு, அவர் நினைச்சதை நான் செய்யறாரு, அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த நாட்டை கடவுள் தான் காப்பாத்தணும்ட்டாரு. என்ன சொல்றாரு? அவர் வணங்குற ஆள் காப்பாற்றுவார்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டை கடவுள் காப்பாற்றணும். அப்படின்னா அவருக்கு மனசுல தோணுது, ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் தான் காப்பாற்றப்பட முடியும். ஆனா எந்த கடவுள்னு அவர் சொல்லல. ஏன்னா அவருக்கு நிறைய கடவுளை தெரிஞ்சிருக்கலாம், ஏதாவது ஒரு கடவுளை சொல்லி இருக்கலாம் இல்லையா? ஆனா அவர் சொல்லல. என்னன்னா, அவருக்கு தெரியல யார் உண்மையான கடவுள். ஆமென். வேதத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்திலே நீங்கள் பார்க்கும் போது அங்கே ஒரு இடத்திலே சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும் போது அங்கே 17வது அதிகாரம் 23வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறார், அப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த போது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். ஆமென். இந்த தேசம் அறியப்படாத ஒரு தெய்வத்தை பற்றி பேசுகிறது. அறியப்படாத ஒரு தேவன் இருக்கிறார், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த தேசமும் மத தலைவர்களும் இன்னும் அறியவில்லை. என் ஆண்டவரை அறியாததினால் அநேக தெய்வங்கள் உண்டு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இருக்கிறார். அறியப்படாத தேவனை அறிவிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது இலங்கையிலே. அந்த பவுல் சொல்லுகிறார், அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த தேசத்துக்கு அறியாத, உணராத, என் தெய்வத்தை பற்றி அறியாமல் இருக்கிற இந்த தலைவர்களுக்கு, இந்த தேசத்துக்கு என் ஆண்டவரை அறிமுகப்படுத்துவதற்கு எங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அதுதான் ஏசாயா சொல்கிறார், அதை கர்த்தருக்கு கீர்த்தியை உண்டாக்கும். இனி வரப்போற நாள்ல இதுவரைக்கும் பாடுபட்ட ஒண்ண வச்சு ஆண்டவர் கீர்த்தியை கொண்டு வர போறாரு.
ஆமென். இந்த தேசத்துல இயேசு இன்னும் அறியல, மத தலைவர்களுக்கு தெரியல, அரசாங்க தலைவர்களுக்கு தெரியல, ராஜாக்களுக்கு தெரியல. இயேசுனா தெரியும், பேரை தெரியும், எல்லாத்துலயும் அவர் ஒருத்தர் தான். எல்லாம் வந்த மாதிரி அவரும் மதத்தை பரவிட்டு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அது மாதிரி அவங்க சொல்றாங்க, இயேசுக்கு முதல்ல இவர் இருந்தாரு, இருந்திருக்கலாம், இயேசுக்கு முதல்ல அவர் இருந்திருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவாக முடியாது யாருக்குமே. இயேசுவை போல யாருக்கும் மாற முடியாது. இயேசுக்கு முன்னதாக இருந்தவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னதாக இருந்தவர்களும் யார் இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒருவருக்கும் மாற முடியாது. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மட்டுமே, அவருக்கு நிகர் அவர் மட்டுமே. அவரே ஆண்டவர், அவரே உயிர்த்தெழுதலால் ஜீவனமாய் இருக்கிறவர். இந்த தெய்வத்தை அறியாத இந்த தேசத்திலே இந்த அறியப்படாத தேவனை அறிவிக்கும்படியாகத்தான் தேவன் சொல்லுகிறார், அது எனக்கு கீர்த்தியாய் இருக்கும். உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு கீர்த்தியாய் இருக்கும்படி நிலை நிறுத்த போகிறேன். அது எவ்வளவு காலத்துக்கு இருக்குமோ? நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாயிருக்கும். இலங்கையில் இனி அது நிர்மூலமாக்கப்படாது. இயேசுதான் கடவுளுங்கிறது ஒருத்தனுக்கு அழிக்க முடியாம நிரூபிக்க போறார். அந்த நாமத்தை நிர்மூலமாக்க முடியாது. இதுவரைக்கும் நிர்மூலமாக்கிட்டு வந்துட்டாங்க. என்னென்னமோ அடிச்சு உடைச்சு, தேவாலயத்தை உடைச்சு, அதுக்கு நடுவுல பாம்ஸ் வச்சு வெடிக்க வச்சு ஜனத்தை கொன்னு, கிறிஸ்தவன் அடிச்சு, ஊழியக்காரனை சுட்டு, பல காரியம் அவலட்சணப்படுத்தி, ஜனங்களை சிதறடிச்சு, கிராமத்துக்கு போற ஊழியக்காரனை விரட்டி அடிச்சு, வீடியோ பண்ணி அவனை அவமானப்படுத்தி, கெட்ட பேச்சு பேசி, கன்னத்துல அரைஞ்சு, பல நிர்வஸ்திரமாக்கி, பல உபத்திரவங்களை இந்த நாட்டில் செஞ்சாலும் என் இயேசுவை நீ அறியாததினால் செய்தாய். ஆனால் இனிமேல் கர்த்தர் நித்திய அடையாளமாய் உனக்கு வெளிப்படும் காலம் வருகிறது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ரோமர் 9:17 சொல்லுகிறது, மேலும் என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும், ஆண்டவருடைய வல்லமை எங்களுக்கு காண்பிக்கவும், என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படி, இலங்கை தேசம் முழுவதும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரஸ்தாபமாகும்படி ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நிலை நிறுத்தினேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே, ஆண்டவர் உன்னை நிலை நிறுத்தியிருக்கிறார். நீதான் அந்த நபர். ஒரு குடும்ப தலைவனா இருக்கணும், தலைவியா இருக்கலாம், அதை பத்தி தேவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு வேலைக்காரனா இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. தானியேலை போல இருக்கலாம், ஷாத்ராக் மேஷக் அபேத்நேகோ போல இருக்கலாம், நாகமான் வீட்டுல வேலை செஞ்ச அந்த வேலைக்கார பிள்ளை மாதிரி இருக்கலாம், தெரியாது. சுனேமியா ஊர்ல இருந்த அந்த விதவையை போல, சாரிபாத் ஊர்ல இருந்த விதவை போல இருக்கலாம், தெரியாது. தேவன் தேசத்துல பேச வச்சிருவார். அதுக்கு பெரிய பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து வேணும் கிடையாது. நீ ஒரு அடிமையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மீது திட்டம் இருந்தால் உன்னை கொண்டு வந்து தன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார். அவ்வளவுதான். அதுக்கு தேவை அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ற ஒரு உத்தமமான வாழ்க்கை, அவரை நேசிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தால் போதும். ஆமென். என் வசனத்தை அனுப்பேன், வாயிலிருந்து புறப்படுகிற வசனம், புறப்படும் வசனமும் இருக்கும். அது என்னிடத்தில் வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்குப்படி செய். இனி முச்செடி தேவதார விருட்சம் போலவும் காஞ்சருக்கு பதிலாய் மிருது செடியும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாயிருக்கும். அந்த நபர் நீதான். உங்கள் துக்க நாட்கள் முடியும். தைரியமாயிருங்க, தைரியமாயிருங்க. கர்த்தர் உங்கள் கற்புதம் செய்வார். 2 வசனம் 56வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை கவனமாய் கேளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு முடிவை கொண்டு வர சமீபமாயிருக்கிறார்.
சமீபமா உங்க வாழ்க்கைக்குள்ள மட்டும் கிடையாது, தேசத்திலும் கொண்டு உங்க வீட்டுக்குள்ள உங்க தனிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு இருக்க பிரச்சனைக்கெல்லாம் முடிவை கொண்டு வர தேவன் சமீபமா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது 2 காரியம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொள்ளுங்க. ஒன்னாவது, நீங்க செய்யற உங்க வாழ்க்கையை ஆராய்ச்சி பாருங்க, நியாயமா நடக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில தேவனுக்கு முன் நியாயமா நடக்கிறீங்களா? வசனத்துப்படி ஒழுங்கா நடக்கிறீங்களா? பேச்சில் ஒழுங்கா இருக்கா? கிரிகை ஒழுங்கா இருக்கா? குடும்பம் ஒழுங்கா இருக்கா? நியாயமா நடக்கிறீங்களா? நியாயமா பேசுறீங்களா? நீங்க பேசுற நியாயம் இருக்குதா? நீங்க செய்யற நியாயம் இருக்குதா? நியாயமா நடக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள். நியாயத்தை கை கொள்ளணும், நீதியை செய்யணும். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது. அப்படின்னா இலங்கை தேசத்துல மட்டும் கிடையாது, உங்க வீட்டுக்குள்ள உங்க வாழ்க்கையில தேவனுடைய ரட்சிப்பு வரவும். அப்படின்னா விடுதலை வர, ரட்சிப்புனா விடுதலை வரப்போகுது. உங்க சரீரத்தை நோய்க்கு விடுதலை வரப்போகுது, தொழில்களுக்கு விடுதலை வரப்போகுது, குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை வரப்போகுது. எல்லாம் சுபிட்சமா மாறப்போகுது. எல்லாத்தையும் ஒரு சுபிட்சமா மாறி ஆண்டவர் சொல்றார், அந்த நீதி வெளிப்பட சமீபமா இருக்கிறது. அது உங்க பக்கத்துல வந்துருச்சு, நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கடைசி அடுத்த வசனம், இப்படி செய்கிற மனுஷன், இந்த மேல உள்ள வசனத்தின்படி செய்கிற மனுஷன் இதை பற்றி கொண்டிருக்கணும். இன்னைக்கு மட்டும் செஞ்சுட்டு நாளைக்கு விட்டுற கூடாது. இதை பற்றி கொண்டிருக்கணும், தொடர்ந்து பிடிச்சிட்டு வாழணும். நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யணும், தொடர்ந்து அதை பிடிச்சுக்கணும். சந்தர்ப்பவாதிகளா காரியம் வாய்த்த உடனே விட்டுட்டு ஓடக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான், காரியம் வாய்க்கத்துட்டு இருப்பான், அப்புறம் காலவாரி விட்டுருவேன். ஜாக்கிரதை இருக்கணும். அதனால ஆண்டவரை நம்புற மாதிரி நம்பி எல்லாம் வாங்கிட்டு ஆண்டவரே காலவாரி விட்டுட்டா ஆண்டவர்னால விழ மாட்டாரு, காலவாரி விட்டவே தான் விழுவான். அதனால இப்படி செய்கிற மனுஷன் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாகாதபடி ஆசரித்து. அப்படின்னா இப்பதான் சர்ச்சுக்கே வர முடியல, அப்ப எப்படி நாங்க பரிசுத்த குலைச்சலாக்காம ஆசரிக்கிறதுன்னு கேட்கலாம். அதான் நான் முதல்ல சொன்னேன், உங்க வீடு ஜெப வீடா மாறி இருக்கணும். ஞாயிற்றுல காலை 9 மணினா நீங்க உட்காந்து ஆராதனைக்கு உங்க குடும்பம் உட்காந்து இருக்க வேணும். இப்ப எங்க 9 மணிக்கு ஆட்களே காணமே. ஏன்னா பேஸ்புக்ல யாரையும் பார்க்க முடியாது, பார்த்தவங்க காணமே, யாரும் கிடையாது, நிறைய பேர் இல்ல. என்ன ஆச்சுன்னு தெரியாது, தொடர்பு இல்ல, போன் பண்றது கிடையாது. இப்ப வேணா முடிஞ்ச பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் முடிஞ்சு சுமூகமா வந்தவன என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர்களை விசாரிக்கவே இல்லம்மா, ஒரு ஊழியக்கார விசாரிக்கலங்க, தேடி பார்க்கலமாங்க. ஒன்னு சொல்றேன், நீங்க பாஸ்டர் தேடி பாருங்க, நீங்க ஊழியத்தை தேடி பாருங்க, ஊழியக்காரங்களை தேடி பாருங்க, நீங்க தேடி பாருங்க. மற்ற மேலேயே குறை சொல்லி சொல்லியே பழகி போன இந்த வாய்க்கு, இந்த நாக்குக்கு சூடு வைங்க. தெரியுமா? திரும்புங்க, மனம் திரும்புங்க. பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா அழகா சொல்றாரு, யாருக்கு விரோதமாய் நீ நாக்க நீட்டுற? ஏசா 57:4 வாசிங்க பாருங்க. நீ யாரை பரியாசம் பண்ணுகிறாய்? யாருக்கு விரோதமாய் உன் வாயை திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள்? நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததியாரும் அல்லவா? நீட்டாதீங்க நாக்க, கவனமா இருக்க வேணும். புரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் பயங்கரமானவர். நம்ம மத்தவனே குறை பேசிட்டு இருக்கோம், நம்ம தேடுவோம். ஆராதனை பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. நாங்க அதனால தான் லைவ போட்டு எங்களுக்கு உங்களை பார்க்க முடியாட்டு நீங்க ஆராதனை கலந்து கொள்ளணுங்கிறதுக்காக இந்த லைவ கொண்டு வரோம். பாருங்க, உட்காந்து தேவன் உங்களோடு பேசுறார். நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியல, ஆனா கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு வருது. அந்த வசனம் உங்களுக்கு பேசப்பட்டதை போல இருக்கிறதுனா, அப்படின்னா தேவன் உங்க வீட்டுக்கு அந்த வசனத்தை கொண்டு இருக்கிறார். அந்த செய்தி உங்களுடையது. பிடிச்சுக்கொள்ளுங்க தீர்க்க தரிசனமான வார்த்தையை. உன்னுடைய துக்க நாட்கள் முடிய போகிறது, உன்னுடைய ரட்சிப்பு சமீபமாய் வந்துவிட்டது. அதனால இப்படி மனுஷன் அதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதீங்க. அந்த நாளை மனமகிழ்ச்சி நாளா என்னங்க, அதை பரிசுத்தமா ஆசரிங்க, அந்த நாளை கனப்படுத்துங்க. நீங்க 58வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசி பாருங்க. அந்த நாள்ல ஒரு வேலையை சொந்த பேச்சை பேசாம, அந்த நாள் மனமகிழ்ச்சி நாள், அது கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்று சொல்லி எண்ணி அதை மகிமையா என்னன்னு சொல்லப்படுது. தெரியுமா? அந்த நாள் ஆண்டவர் கொடுங்க, அந்த நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. பரிசுத்த குலைச்சல் ஆக்காதீங்க.
அப்புறம் சொல்லப்படுது, அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்துக் கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். நீங்க தான் பாக்கியவான். அப்ப நாங்க எவ்வளவு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எவ்வளவு உத்தமமா இருக்கணும் தெரியுமா? அதனாலதான் பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் இடைவிடாம மனவேதனையோடு இருக்க காரணம் என்னன்னா, என் ஜனங்க இந்த சத்தியத்தை விட்டுட்டு போயிருக்காங்களே, இந்த சத்தியத்தை தெரிஞ்சும் இந்த ஆசீர்வாதத்துக்கு இல்லாம சாபமா வேதனையோட துக்கத்தோட கண்ணீரோடு வாழ்றாங்களே, என் ஜனம் வந்துட்டாங்கன்னா நல்லோம் அப்படி சொல்லி அவர் ரொம்ப வேதனையோடு அவர் பேசுறார். வேதனையோடு பேசுறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து அது சீக்கிரமாய் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தர் மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில. பயப்படாதீங்க. நீங்க ஒருவருக்கு இலங்கையில உங்களுடைய ஒருவரை இழந்து போகாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார். விசுவாசமாய் ஜெபம் பண்ணுவார். வெளிநாட்டுக்கு உங்களையும் தேவன் பாதுகாத்து சுகத்தோடு கொண்டு வருவார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை போல தேவனுடைய நியாயத்தை கை கொண்டு நீதியை நடப்பீங்க. கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்த நாள் ஆசரியுங்க. அதில் ஒரு பொல்லாப்பை செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற நியாயங்களை கை கொள்ளுங்க, வசனங்களை கை கொள்ளுங்க, வார்த்தைகளை கை கொள்ளுங்க. அதை கேட்டு அதை கை கொண்டீங்கன்னா நீங்க நீதியை செய்வீங்க. நீதியை செய்யுங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியுதா நீங்க நீதி செய்றீங்களா இல்லையா? வசனத்தை கை கொண்டுங்க இல்லையான்னு தெரியும் இல்லையா? அப்படி செய்யுங்க. நான் கண்களை மூடி ஜெபிக்கும்படி ஆயத்தமா. மகா பரிசுத்தமுள்ள தேவனே, நீர் ஒருபோது மறந்து போக ஏதோ மனுஷன் அல்ல ஆண்டவரே. நீர்களை மறந்து போக மனுஷன் அல்ல, நீர் தெய்வம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே அறியப்படாத, வெளிப்படாத, மகிமைப்படாத ஆண்டவராய் மனுஷனுக்குள் வந்து வாசம் பண்ணுகிறீர். இந்த தெய்வத்தை இலங்கையிலே அறிமுகப்படுத்தி நிரூபிக்க என் தேவன் மகிமையாய் உம்முடைய பிள்ளைகளை வல்லமை நான் நிரப்புவீராக, அபிஷேகிப்பீராக. நீர் நிலை நிறுத்தியிருக்கிற மனிதர்கள் உம்மை நிரூபிக்கிற அபிஷேகம் வரும் நாட்களிலே பலமாய் தேசத்திலே வெளிப்படுவதாக எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நினைத்தருளும். நாங்கள் வாழ்கிற கிராமம், பட்டணங்கள், தகப்பனே, மாவட்டங்களிலே ஒரு அசைவை வரும் நாட்களை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. பிசாசின் அஸ்திபாரங்கள் அசையட்டும், அதிரட்டும், பேர்ந்து போகட்டும். என் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவீராக. எல்லா கன மகிமையை உமக்கே செலுத்தி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆச்சு. யார் யார் என்னென்ன வியாதியோடு கஷ்டப்படுகிறார் தகப்பனே, அவர்களை தொட்டு சுகமாக்கும். ஆபரேஷன் பண்ணப்பட்ட இடங்கள் வருத்தமா இருக்குன்னு சொல்லி கலங்கி பயந்து மன தைரியத்தோடு இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை தொடுவீராக. அந்த வேதனை மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். தகப்பனே, கிட்னி வியாதியை கஷ்டப்படுகிற தகப்பனே, வருத்தத்தை தொடுவீராக. இடுப்பு மூட்டில் இருக்கிற வியாதியை சுகமாக்குவீராக. புற்று நோயோடு படுத்திருக்கிற தேவ பிள்ளை சுகமாக்கப்படுவதாக. தேவனை கோவிட்-19 வியாதியில கஷ்டப்படுகிற அந்த குடும்பம் தொடப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் அற்புதம் செய்வீராக. வறுமை வந்துவிட்டு நாங்கள் ஆகார பற்றாக்குறையிலே கையேந்த வந்துவிடுமோடு சொல்லி கலங்கி இருக்கிற தேவ பிள்ளையே, இனி வரும் நாட்கள் கர்த்தருடைய நிறைவை, உன்னுடைய குறைவை நிறைவாக்கி போஷிக்கும் வழிகளை திறப்பாராக. ஆசீர்வதியும். எல்லா கன மகிமை துதியெல்லாம் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.